Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce Unit 15, Banking and Finance. இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் லீஸிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லீஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். குத்தகை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் எப்படின்றது பார்க்கலாம். லீஸ் அப்படின்றது ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட். ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு. கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து லெஸ்ஸி, இன்னொரு வந்து லெசார், அதாவது யூசரும் ஓனரும். ஓனர் வந்து தன்னுடைய அசட்டை, அதாவது லெசர் அப்படின்றது ஓனர். ஓனர் தன்னுடைய அசட்டை லெஸ்ஸிக்கு கொடுப்பாரு. லெஸ்ஸி அந்த பொருளை யூஸ் பண்ணிட்டு அதுக்கான வாடகையை ஓனருக்கு கொடுக்கணும், லெசருக்கு கொடுக்கணும். இதுதான் இந்த அக்ரிமெண்ட், லீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு சாதாரண லீஸ் அக்ரிமெண்ட் நம்மளுக்கு தெரியும். அதாவது இதில் வந்து ப்ராப்பர்ட்டி, பில்டிங்ஸ், வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி காமனாக இருக்கக்கூடிய அசட்டெல்லாம் லீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆர் பிஸ்னஸ் எக்யூப்மெண்ட்ஸும் லீஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம பெரிய ஹை லெவலில் படிக்கிறது தான் நம்ம இந்த ஃபினான்சியல் சர்வீஸு. சாதாரண நம்ம பார்க்கலாம், பில்டிங் கட்டும்போது இந்த கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, பில்டிங் கட்டக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய பில்டிங் மெட்டீரியல்ஸ்ன்றது பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்க கையில் வைக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து பெரிய பெரிய கான்ட்ராக்டர்கிட்ட மட்டும்தான் அந்த மிஷினரிஸ் எல்லாமே இருக்கும். இந்த சின்ன சின்ன கான்ட்ராக்டர்லாம் அந்த மாதிரி மிஷினரிஸ் இருக்காது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறது. இது சாதாரணமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண இந்த இந்த காங்கிரீட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற சட்டியிலிருந்து பெரிய மிஷினரி, இந்த சிமெண்ட்டையும் அதாவது காங்கிரீட்டை மிக்ஸ் பண்ணக்கூடிய பெரிய மிஷினரி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா வாடகைக்கு எடுப்பாங்க, ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க. ஏற்கனவே ஒருத்தர் வந்து இதை வாங்கி வச்சிருப்பாரு, அவர்கிட்ட இருந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ வாடகை அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அந்த டைப்பு தான். இது ஒரு பெரிய லெவல் தான் நம்ம லீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது சின்ன லெவல், இது ஒரு பெரிய லெவல். ப்ராப்பர்ட்டி, பில்டிங்ஸ், வெஹிக்கிள்ஸு, இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லீஸுக்கு எடுத்துருவாங்க. ஓனர் ஒரு ஆளாக இருப்பாங்க, அதை உபயோகிக்கக்கூடிய ஆள் வந்து இன்னொரு அர்த்தராக இருப்பாங்க. அதனுடைய ஓனரை வந்து நம்ம என்னன்னா லெசார் அப்படின்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணக்கூடிய ஆளுக்கு பேர் லெஸ்ஸி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபீஸ், இந்த லீஸ் ஃபினான்சிங் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்சிங். இது என்ன சார் ஃபினான்சிங்? நம்ம வந்து ஒரு பொருளை வாடகைக்கு எடுக்கிற மாதிரி தானே சார், இதில் என்ன ஃபினான்சிங் அப்படின்னு நினைப்பீங்க. இதில் தான் முக்கியமான விஷயம் இருக்குது. நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரிக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரிஸ் அவசியம் இருக்குது. அந்த மிஷினரியை நீங்கள் வாங்கணுன்னா உங்களுக்கு என்ன வேணும்னா கேபிட்டல் வேணும், பணம் வேணும். கேபிட்டல் நீங்கள் முதல் போட்டால் மட்டும்தான் அந்த பொருளை வாங்க முடியும், கேபிட்டல் வேணும். அந்த கேபிட்டலுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பேங்க்லேருந்தோ இல்லை வேறு எங்கேயாச்சும் இருந்து லோனை, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து லோன் எடுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லோன் எடுக்கணும், இல்லைன்னா உங்களுடைய சொந்த காசை முதலீடு பண்ணணும். அப்போது இன்னொரு விதத்தில் யோசிச்சு பாருங்கள், இந்த எக்யூப்மெண்ட்ஸை நம்ம வாங்க வேண்டாம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்க வேண்டியதில்லை, நம்மளுக்கு கேபிட்டல் அவசியம் இல்லை. இது இன்னொரு விதத்தில் வாங்கலாம். ஏற்கனவே இந்த லெசார் ஓனர்ஸ் இருப்பாங்க, லெசார் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி வச்சுருப்பாங்க, பணம் போட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம லீஸுக்கு அந்த பொருளை நம்ம வாங்கிக்கலாம். லீஸுக்கு வாங்கி நம்ம இண்டஸ்ட்ரியில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்போது, நம்ம கடன் வாங்கினா அந்த கடனுக்கு வந்து டவுன் பேமெண்ட் பண்ணணும். அப்புறம் அந்த பொருள் வாங்குறதுக்கான கடன் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு டவுன் பேமெண்ட். ஒரு மிஷினரி வாங்குறோம் 1 லட்சம் ரூபாய்க்குன்னா நம்ம ஒரு 20,000 ரூபா நம்ம போடணும், மீதி 80,000 ரூபா லோன் கொடுப்பாங்க. அப்போ டவுன் பேமெண்ட் அவசியம் இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம லோன் வாங்குறதுக்கான நம்ம செக்யூரிட்டி, நிறைய விஷயங்கள் அதில் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். லோன் கிடைக்கிறது வந்து இட் வில் டேக் டைம். அதை விட நம்ம லீஸுக்கு என்ன பண்ணிடலாம்னா இந்த மாதிரி பொருளை எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி நம்ம ஃபிட் பண்ணிடலாம், நம்ம கம்பெனியில் ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறொருத்தருடைய பொருள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவருக்கு நம்ம வந்து அவர்
குறிப்பிட்ட காலத்துக்கு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எப்படின்னு சொல்லி லீஸ்க்கு எடுத்துருவோம். நம்ம பீரியாடிக்கலாக மந்த்லியோவோ இயர்லியோ நம்ம வந்து அதுக்கான ரெண்ட்டை பே பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம பணம் போடாமலேயே பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலேயே நம்மளுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, பொருளெல்லாம் வந்துருச்சு. நம்மளுடைய இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பெரிய பெரிய மிஷினரி எல்லாம் நம்ம இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பின்னால் ஃபியூச்சர்ஸில் பார்க்க போகிறோம். அதனால் அந்த டைமில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அசட்டை வந்து ஒரு பொருளுடைய ஒரு அசட்டுடைய ஓனர் ஒருத்தராக இருப்பார். அதை யூஸ் பண்ணக்கூடிய நபர் வேறொருத்தராக இருப்பாங்க. அதுக்கு அந்த யூஸ் பண்ணக்கூடிய நபர் என்ன பண்ணுவார்னா அந்த ஓனருக்கு பீரியாடிக்கலாக பேமெண்ட் பண்ணுவாங்க. மந்த்லி பேமெண்ட்டோ இல்லை 3 months ஒன்ஸோ 6 months ஒன்ஸோ 1 year ஒன்ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிவாங்க ஃபார் ஏ லாங் பீரியட். மீடியமாகவும் இருக்கலாம், லாங் டேர்ம் ஃபினான்சிங்காகவும் இருக்கலாம். இதுதான் லீஸ் ஃபினான்சிங். இப்போ பாருங்கள், ஃபினான்சிங் இது ஒரு ஃபினான்சிங் தானே. நம்ம காசு போடவே இல்லை, வேறொருத்தர் காசு போட்டு வாங்கி வச்சிருக்காரு, அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இடத்த கூட அப்படிதான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இடத்த லீஸுக்கு எடுத்துருவாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஹியூஜ் இப்போ சிட்டிஸ்லேயே வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லேண்ட் வாங்கணும்னா அதுக்கு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கான பணத்தை நம்ம சோர்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதை விட நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏற்கனவே அந்த லேண்ட் இருக்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து அதை லீஸுக்கு எடுத்துட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிட்டா போதும் ஃபார் லாங் பீரியட். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா, பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அதை வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சில நன்மைகள் இருக்குது. என்னன்றது நம்ம பின்னால் ஃபீச்சர்ஸில் பார்க்கலாம். இந்த லீஸ் அக்ரிமெண்ட்ன்றது 2 பார்ட்டிக்கு இடையில ஏற்படுகின்ற, 2 நபர்களுக்கு இடையில ஏற்படுகின்ற ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம். யாரெல்லாம் கேட்டிங்கன்னா லெசாரும் லெஸ்ஸியும். லெசார் லெஸ்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. லெசார் அப்படின்றவர் தான் அந்த ஒரு அசட்டுடைய சட்டப்படியான ஓனர், லீகல் ஓனர். லெஸ்ஸின்றது அதை அந்த அசட்டை உபயோகப்படுத்துறதுக்கான உரிமையை பெறுகிறார். obtain the right to use the asset. அந்த லெஸ்ஸி அந்த அசட்டை உபயோகப்படுத்துவதற்கான உரிமையை பெறக்கூடிய நபர் தான் லெஸ்ஸி அப்படின்னு சொல்கிறோம். ஓனர் வந்து லெசார். அந்த அசட்டை இவர் பயன்படுத்தும் போது லெஸ்ஸி வந்து பயன்படுத்தக்கூடிய உரிமையை பெறும் பொழுது அவர் என்ன பண்ணணும்னா, அந்த ஓனருக்கு, அசட்டுடைய ஓனர் லெசாருக்கு ரெகுலராக ரெண்டல் பே பண்ணும், அதுக்கான வாடகையை பே பண்ணும். இதுதான் லீஸோடைய பொதுவான ஒரு கான்செப்ட். இதோடைய ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். லீஸோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இல்லை 1வது ஃபீச்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பாருங்கள், த கான்ட்ராக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு லீஸ் அப்படின்னாலே 2 பேர் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று லெசார், ஒன்று வந்து லெஸ்ஸி. ஓனரும் யூசரும் இருக்கணும். அப்போ 2 பார்ட்டி இருக்கணும், அவங்களுக்கு இடையில ஒரு கான்ட்ராக்ட் இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். 2வது ஃபீச்சர், ஒரு அசட் இருக்கணும். ஏன்னா 2 பேருக்கு இடையில ஒப்பந்தம் பண்றாங்க. எதுக்காக ஒப்பந்தம்? அசட்டுக்காக. அசட்ஸ் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி, அதான் இங்கே சப்ஜெக்ட் மேட்டர். அதுக்காக தான் இது வந்து லீஸ் ஃபினான்சிங் கான்ட்ராக்ட் அப்படின்னுவோம். நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்குறோம்னா நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லீஸுக்கு பொருளை எடுத்துடுறோம். இது ஒரு இட் இஸ் டைப் ஆஃப் ஃபினான்சிங். அப்போது அதுக்கு ஒரு அசட் இருக்கணும். 3rd ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, லீஸ் பீரியட் ஒன்று இருக்கும். லீஸ் பீரியட், அதாவது எத்தனை காலத்துக்கு நம்ம எடுக்கிறோன்றது இருக்குது. இந்த லீஸ் பீரியட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துருவோம். ஒரு லேண்ட் எடுத்தாலும் சரி, ஒரு மிஷினரி எடுத்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு லீஸுக்கு நம்ம எடுத்துருவோம். அந்த லீஸ் டைமில் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. நான் கேன்சலபிள் அப்படின்வோம். லீஸ் பீரியட் வந்து அந்த குறிப்பிட்ட பீரியட் முடிகிற வரைக்கும் நம்ம கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி வாடகை கொடுக்கணும். வெதர் இட் இஸ் யூஸ்ட் ஆர் நாட், நம்ம அதை பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்தாமல் இருந்தாலும் சரி அதுக்கான பணத்தை கொடுத்துடணும். நிறைய பேர் நீங்கள் சிட்டிஸில் பார்த்துருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லீஸுக்கு வேண்டி லெசாராக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கார் வாங்கிடுவேன். அந்த லெசாராக நான் 1 2 காரெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. அதை வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க, அதாவது லீஸுக்கு கொடுத்துருவாங்க. பேங்க், இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸு, பெரிய பெரிய பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய வண்டியை வந்து ஓனாக வாங்காமல், சொந்தமாக வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வேற யாராவது வாங்கியிருந்தா அதை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு லீஸுக்கு எடுத்துட்டு மந்த்லி பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ லெசாருக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, மந்த்லி பேமெண்ட் கிடைச்சிரும். அவங்களுக்கு லெஸ்ஸிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஆளுக்கு
அவங்களுடைய ஓனர்ஷிப் இல்லாட்டி கூட அவங்க அந்த பொருளை பயன்படுத்துகிறாங்க. ஃபுல் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு கார் வாங்கணும், ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும், ஒரு 17 லட்சம் 20 லட்சத்தோட கார் வாங்கணும்னா 20 லட்சம் அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 கார் வாங்கணும் அப்படின்னா ₹1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ₹1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம்னா, வேற யாராவது இந்த மாதிரி 20 லட்சம் 20 லட்சம் போட்டு கார் 5 பேர் வாங்கி வச்சிருக்காங்கன்னா அந்த 5 பேர்கிட்ட என்ன பண்ணிடலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் பண்ணிட வேண்டியது. லீஸ் அக்ரிமெண்ட் பண்ணி அந்த காரை வந்து இவங்க ஹையர் பண்ணிடுவாங்க, வாடகைக்கு எடுத்துருவாங்க. மாசம் மாசம் ஒரு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ ₹1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த லீஸு கிட்ட அதாவது ஒரு பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணாம அந்த பொருளை அந்த காரை வந்து இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹையர் பண்ணிடுவாங்க, லீஸுக்கு எடுத்துருவாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா இந்த ₹1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த கார் வந்து இவங்களுக்கு கிடைச்சிரும், இவங்க உபயோகப்படுத்திக்கலாம். வேற ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவார், அவருக்கு வேற ஒருத்தர் அந்த இன்வெஸ்ட் பண்ணிடுவார், அவருக்கு நம்ம வந்து ரெண்ட் கொடுத்தா போதும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு லீஸ் பண்ணிடுவாங்க, ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படின்னு லீஸ்க்கு பண்ணிடுவாங்க. அந்த லீஸ் பீரியட்ல இதை கேன்சல் பண்ண முடியாது, நான் கேன்சலபிள் இது. அதுமாதிரி ரெண்டல் பேமெண்ட். ரெண்டல் பேமெண்ட் அந்த லெஸ்ஸி வந்து என்ன பண்ணும், உபயோகப்படுத்தக்கூடிய ஆள் தான் லெஸ்ஸி. அவர் வந்து லெஸ்ஸாருக்கு ஓனருக்கு என்ன பண்ணணும்னா அந்த லீஸ் டிரான்சாக்ஷனுக்கான ரெண்டலை வந்து கரெக்டாக பீரியாடிக்கலாக பே பண்ணிடணும். என்ன பீரியடில் இவங்க கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்களோ மந்த்லி பே பண்ணணும், இல்லை 3 months ஒன்ஸா, ஆஃப் இயர்லி ஒன்ஸா, இயர்லி ஒன்ஸா, அதுக்கு தகுந்த பே பண்ணிடணும். அதுவே மெயின்டைன், யார் பராமரிக்கிறது அப்படின்னு பாருங்க. The provision for the payment of the cost of maintenance and repairs, taxes, insurance and other expenses appertaining to the asset leased. இதை பார்ப்போம். இதில் வந்து நம்மளுக்கு என்னன்னா யார் ஏற்றுக்கணும் அப்படின்றத பொறுத்து அதோடைய டைப் ஆஃப் லீஸ் மாறும். இங்கே ஆக்சுவலி ஓனர் ஏற்றுக்கணும். ஓனரே என்ன பண்ணணும்னா அதுக்கான ரெண்ட்டை பே பண்ணிடுவாங்க. அதோடைய ரிப்பேர், டாக்ஸஸ்ஸு, இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து ஓனரே ஏற்றுக்க வேண்டியிருக்கும். சில டைமில் அதாவது லெஸ்ஸார் ஏற்றுக்குவாங்க, சில டைப்பில் சிலதில் வந்துட்டு சில லீஸில் வந்து லெஸ்ஸியே ஏற்றுக்கணும் அப்படின்றது. டேர்ம் ஆஃப் லீஸ், இந்த டேர்ம் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க, இந்த லீஸ்க்கான கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அது எப்போ வரைக்கும் இருக்கும்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ காலத்திற்கு அந்த லீஸ் இருக்கோ அவ்வளோ காலத்துக்கு அந்த அக்ரிமெண்ட் ஆஃப் லீஸ் ரிமைன் இன் ஆப்ரேஷன், எவ்வளோ காலத்துக்கு அது நடைமுறையில் இருக்கோ அவ்வளவு காலத்துக்கும் அந்த டேர்ம்ஸ் இருக்கும். ஓனர்ஷிப், இந்த லீஸ் பீரியட்ல ஓனர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அசெட் யாருடைய சொந்தமோ லெஸ்ஸாருடைய சொந்தம். அப்போ லெஸ்ஸார் தான் அதோடைய ஓனராக இருப்பார். அதை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் லெஸ்ஸியை அலோவ் பண்ணுவாங்க. ஓனர்ஷிப் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறது கிடையாது. அதேமாதிரி டெர்மினேட்டிங், எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம், அட் தி எண்ட் ஆஃப் தி பீரியட் த கான்ட்ராக்ட் மே பி டெர்மினேட்டட். எண்ட் ஆஃப் தி பீரியட் 5 ஆண்டுகளுக்கு இவங்க ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 5 ஆண்டு முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும், டெர்மினேட் ஆயிரும். அந்த லீஸ் பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும், லீஸ் கான்ட்ராக்ட் வந்து முடிவு பெறும். அதுமாதிரி ரினியூ ஆர் பர்ச்சேஸ், அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே ஒன்றும் அந்த கான்ட்ராக்டை ரினியூ பண்ணி இவங்க உபயோகப்படுத்தலாம், இல்லைன்னா பர்ச்சேஸை பண்ணிடலாம், அந்த அசட்டையே பர்ச்சேஸ் பண்ணலாம். 2 வேணால் பண்ணலாம். அந்த டைமில் அதுக்குள்ளார இவங்க அந்த கம்பெனிக்கு பணம் வந்திருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணி அந்த காரையே இவங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா அந்த அக்ரிமெண்ட்டை ரினியூ பண்ணிக்கலாம். இவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லைன்னா ரினியூ பண்ணிக்கலாம். அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒரு கம்பெனி ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுவே டிஃபால்ட், the lessee may be liable for all future payment at once, receiving title to the asset in exchange. எக்ஸ்சேஞ்சாக அந்த அசட்டை வாங்கும்போது ரிசீவ் பண்ணும்போது டைட்டில் ரிசீவ் பண்ணும்போது லெஸ்ஸி என்ன பண்ணணும்னா ஃபுல் பேமெண்ட்டை ஃபியூச்சர் பேமெண்ட்டையும் ஒன்ஸ் ஒரே டைமில் பே பண்ணி முடிச்சிடணும். இந்த லீசிங் ஃபினான்ஸோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் லீஸ் ஃபினான்சிங் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சேவிங் ஆஃப் கேபிட்டலை சேவ் பண்ணிடலாம். நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அந்த கம்பெனிக்கு அதோடைய ஆஃபீஸர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து ஒரு 5 கார் வேணும். ஒரு 20 lakhs ருப்பி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹை-எண்டு கார் வந்து 5 கார் வேணும்னா ₹1,00,00,000 இவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ₹1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட். அந்த ₹1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ரொடக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணால் அதுலேருந்து வருமானம் கிடைக்கும். அப்போ இந்த காரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பெரிய வருமானம் ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க கேட்டால் வெளியே இருந்து லீஸுக்கு
அந்த ஓனர்கிட்ட இருந்து அந்த கார் வச்சிருக்கக்கூடிய ஓனர்கிட்ட இருந்து லீஸுக்கு இந்த காரை ஹையர் பண்ணிடுவாங்க. இப்போ லீசிங் வந்து என்னன்னா ஃபுல் காஸ்ட், அந்த எக்யூப்மெண்ட்டுடைய ஃபுல் காஸ்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்காக கார் சொன்னேன். அதே மாதிரி மிஷினரி எந்த பொருள் வேணாலும் லீஸ் கிடைக்கும். பில்டிங் கிடைக்கலாம், லேண்ட் கிடைக்கலாம், எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரிஸ், இந்த மாதிரி எது வேணாலும் கிடைக்கும். 100% ஃபினான்ஸ். அதான் இதை ஃபினான்சிங் சொல்றோம். லீஸ்ங்கிறது ஃபினான்சிங் சொல்றோம். இந்த லெஸ்ஸி வந்து நாட் ப்ரொவைட் ஈவன் சிங்கிள் அமௌண்ட். ஒரு சின்ன அமௌண்ட் கூட பே பண்றது, மார்ஜின் ஆஃப் மணி கூட பே பண்றது இல்லை. நோ டவுன் பேமெண்ட், எந்த டவுன் பேமெண்ட்டும் பண்றது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இவருக்கு வந்து சேஃப். அவருடைய கேபிட்டல் முழுசா இருக்கும். அதை பயன்படுத்தி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய காசை கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மிஷினரி வாங்குறோம். நம்மளா மிஷினரி வாங்கினா ஃபர்ஸ்டே ஹியூஜ் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா பெரிய அமௌண்ட்டு நம்ம கடன் வாங்கணும். அதோட பெஸ்ட்டு இந்த லீஸ் பண்ணிடலாம். ஒரு மிஷினரியை நம்ம லீஸ் பண்ணிட்டோம், ஒரு மிஷினரி வாங்கிட்டோம், அதுக்கு பணமே கொடுக்கல. இப்போ மந்த்லி பே பண்ணணும் அப்படின்போது ஒரு மாதம் முடியும் போது நம்ம ஒரு அமௌண்ட்டு அந்த ரெண்ட்டை, ஏற்கனவே பேசின ரெண்டட் அமௌண்ட்டை பே பண்ணிடுவோம். எதுலேருந்து பே பண்ணுறோம்? நம்ம கையிலேருந்து பே பண்ணுறது இல்லை, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பே பண்ணுறது கிடையாது. அந்த மிஷினரியை உபயோகப்படுத்தி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு பாகம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்ட்டாக பே பண்ணுறோம். அப்போ நம்ம கையிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாமல் நம்மளுடைய பிஸ்னஸில் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கேபிட்டல் வந்து இங்கே என்ன ஆகும்னா சேவ் ஆயிரும். அந்த பணத்தை, நம்ம இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை வேற ப்ரொடக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் அட்வான்டேஜ் பாருங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ். லீஸ் அக்ரிமெண்ட் வந்து டெய்லர் மேடு. டெய்லர் மேட் என்ன, நம்மளுக்கு சௌகரியமா, நம்மளுக்கு எப்படி கன்வீனியன்ஸ் இருக்கோ, நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட் எப்படியோ, அதாவது லெஸ்ஸியோடது, அதை யார் வந்து லீஸுக்கு எடுக்கிறாங்களோ, யூஸ் பண்ண போறாங்களோ, அவங்களுடைய கன்வீனியன்ஸ், அவங்களுடைய சௌகரியம், அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் தேவையை பொறுத்து அது எப்படி வேணாலும் அந்த அக்ரிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதான் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ். அதுவே பிளானிங் கேஷ் ஃப்ளோ. இப்போ நம்மளுக்கு ஒரு பொருளை, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு மிஷினரி இருக்கு. அதுல மிஷினரியிலேருந்து நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது அதுலேருந்து உற்பத்தி பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். அந்த ப்ரொடக்ஷன் மூலமா நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த வருமானம் வந்து இட்ஸ் கால்டு கேஷ் இன்ஃப்ளோ. நம்மளுக்கு உள்ள வரக்கூடிய வருமானம் கேஷ் இன்ஃப்ளோன்னு சொல்லுவோம். அப்போ கேஷ் இன்ஃப்ளோவை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கீங்க. கேஷ் இன்ஃப்ளோ, அந்த இன்ஃப்ளோ வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா அவுட்ஃப்ளோ உபயோகப்படுத்துவோம், பேமெண்ட் பண்ணுவோம், வேஜஸ் கொடுப்போம். அதை கரெக்டாக பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி லீஸுக்கு எடுக்கும் பொழுது கேஷ் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக நம்ம என்ன பண்ண முடியும்னா பிளான் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ ரூபா பே பண்ண வேண்டியிருக்கு ரெண்ட்டு அப்படின்னு தெரியும். அப்போ அது கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பாகம் இந்த ரெண்ட்டுக்காக எடுத்து வச்சிருவோம். அதான் சொல்றாங்க பிளானிங் கேஷ் ஃப்ளோஸ். லீசிங் எனேபிள்ஸ் தி லெஸ்ஸி டு பிளான் இட்ஸ் cash flows properly. The rentals can be paid out of the cash coming into the business from the use of the same asset. அந்த அசட்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்திலிருந்தே அதுக்கான பேமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதை ப்ராப்பராக நம்ம என்ன பண்ண முடியும்னா கேஷ் ஃப்ளோஸை பிளான் பண்ண முடியும். அதுவே இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிக்விடிட்டி. நம்ம லிக்விடிட்டி பொசிஷனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதாவது லீஸ் பேக் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த லிக்விடிட்டி, நம்ம பணத்தை வந்து நம்மளே கீப் பண்ணிக்க முடியும், பணமாகவே கீப் பண்ணிக்க முடியும். அதான் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிக்விடிட்டி. இந்த லீஸ் பேக் டெக்னிக்ன்றது என்னன்றது பின்னால் பார்க்கலாம். சேல் அண்ட் லீஸ் பேக் டெக்னிக் அப்படின்றத பின்னால் பார்க்கலாம். அந்த லீஸ், அதான் லீஸ் மூலமாக நம்ம லிக்விடிட்டி பொசிஷனை, நீர்மைத்தன்மை, நம்மகிட்ட கையில் பணம் சாலிடாக ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம கையில் இருக்கும். நம்ம பணத்தை நம்ம ஒரு மிஷினரி நம்ம வாங்கிட்டா நம்ம பணம் பூரா இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். மிஷினரி நம்ம கையில் இருக்கும், ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நம்ம பணம் இருக்காது. இதே லீஸுக்கு எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம பணமே போகிறது, நம்ம கையிலிருந்து பணம் போகிறதில்ல, அந்த பணம் நம்ம கிட்டேயே இருக்கும். அப்போ நம்மளுடைய லிக்விடிட்டி பொசிஷன் வந்து ஹையாக இருக்கும், நம்ம கையில் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து நிறைய இருக்கும், ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதனால. இதே பாருங்க, ஷிஃப்டிங் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் அப்சோலசன்ஸ் அப்படின்வாங்க. இந்த அப்சோலசன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னு கேட்டால் வழக்கொழிந்து போகுதல். ஒரு மிஷினரி வாங்குறோம், ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மிஷினரியை வந்து லீஸ் அவுட் பண்ணுறோம். இப்போது நம்மளுக்கு என்னென்னா 10 வருஷம் கழிஞ்சோடனே என்ன பண்ணிடுவோம், நம்ம மந்த்லியோ இயர்லியோ அதுக்கான லீஸ் அமௌண்ட் கொடுத்தே இருப்போம். 10 வருஷம் முடிஞ்சோடனே அந்த மிஷினரி வேண்டான்னு கொடுத்துருவோம். ஏன்னா அந்த டைமில் என்ன ஆயிரும்னா நியூ டெக்னாலஜி வந்திருக்கலாம். அப்போ இந்த பழைய டெக்னாலஜி யூஸ் இல்லை.
அதனால என்ன பண்ணுவோம், அந்த மிஷினரி ஓனர்ட்ட எடுத்து போக சொல்லி, புது டெக்னாலஜில யாராச்சும் லீஸ் குடுத்தா அந்த மிஷினரி வாங்கி வச்சுருவோம். இங்க பாருங்க, அந்த ரிஸ்க் அதாவது அப்சோலசன்ஸ் அதாவது பழைய மிஷினரி இன்னைக்கு உபயோகம் இல்லாம ஆயிரும். ஏன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கனால புது டெக்னாலஜி வந்துரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருந்தால், நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி நம்ம நேரடியா நம்மளே சொந்தமா பணம் போட்டு வாங்கியிருந்தால் 10 வருஷம் முடியும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக்னாலஜி, ஏற்கனவே இருக்கக்கூடிய மிஷினரி அவுட்டேட்டட் ஆயிரும், அப்சோலசன்ஸ் ஆயிரும், வழக்கம் ஒழிஞ்சு போயிடும், அது உபயோகப்படாம போயிடும். அதை யூஸ் பண்ணி இப்போ யாருமே உற்பத்தி பண்ணியிருக்க மாட்டாங்க. புது டெக்னாலஜி வந்திருக்கும். அப்போ புது டெக்னாலஜி மிஷினரி வாங்கணும்னா இந்த பழைய மிஷினரியை என்ன பண்றது, வேஸ்ட் ஆயிரும். அப்போ அந்த ரிஸ்க்கை யாருக்கு தள்ளி விட்டுறோம்னு கேட்டால் லெஸ்ஸார், அந்த ஓனருக்கு யார் நம்மளுக்கு லீஸ் கொடுக்குறாரோ அவர்களுடைய தலையில போய் விழுந்துரும். அதான் சொல்றாங்க ஷிஃப்டிங் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் அப்சோலசன்ஸ். அவருடைய பழைய மிஷினை அவர் தூக்கி போயிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், புதிய ஒரு டெக்னாலஜியில் வரக்கூடிய மிஷினரியை நம்ம திருப்பி லீஸுக்கு எடுத்துடலாம். அதான் சொன்னால் the lessee can shift the risk upon lessor by acquiring the use of assets rather than buying the asset. எப்படி பாருங்க, நம்ம இப்போ ஒரு அசட்டை வாங்குறதுக்கு பதிலாக லீஸ் பண்றதுனால இந்த ரிஸ்க்கை வந்து அவர் தலையில போட்டுடலாம், நம்மளுக்கு அந்த ரிஸ்க் கிடையாது அப்படின்றாங்க. அப்போ ஆனால் பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது, அவங்களுக்கு லாபம் இவங்களுக்கு லாபம் தான் இந்த மாதிரி வருது. பட் அவர் அப்சர்வசன்ஸை கருதி தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட ரெண்ட்டை வந்து பேசியிருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ் சர்வீசஸ், இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் லீஸ் அக்ரிமெண்ட் ஃபஸ்ட்டே பண்ணிடுவாங்க. அதாவது லெஸ்ஸி என்ன பண்ணிடுவாருன்னா, மிஷினரி வாங்கிடுவார், சொல்லிடுவார் இந்த மிஷினரி நான் வாங்கி ரெண்ட் கொடுத்துட்றேன், ஆனால் இதுக்கான சர்வீஸை நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாரு. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார், மிஷினரி வாங்கி வச்சிருப்பாரு, அந்த மிஷினரி உபயோகப்படுத்தும் போது அதை வந்து அந்த லெஸ்ஸாரே ஓனரே என்ன பண்ணுவார்னா அதுக்கான சர்வீஸும் பண்ணுவார். சர்வீஸ் பண்ணும்போது ஸ்பெஷலைஸ் சர்வீசஸ் பண்ணிட்டு இருப்பார், மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார், அவர் மெயின்டைன் பண்ணிப்பார், நம்ம உபயோகப்படுத்திட்டு இருப்போம், அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால நம்மளுக்கு உள்ள செலவும் அதை கவனிக்க வேண்டிய வேலை நம்மளுக்கு இல்லை. அந்த மெயின்டெனன்ஸ் அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய வேலை லெஸ்ஸிக்கு இல்லை. அதாவது வாடகைக்கு எடுப்பவருக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது, அது லெஸ்ஸார் ஓனரே பார்த்துக்குவார். இது ஒரு பெனிஃபிட் வந்து யாருக்கு கிடைக்கும்னா லெஸ்ஸிக்கு கிடைக்கும், லீஸுக்கு எடுக்கிறனால. அதுமாதிரி ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட் ஃபினான்சிங், இது ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட் ஃபினான்சிங் இது தான் லீசிங்கில் ப்ரொவைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்னுவாங்க. இங்கே இப்போ நம்மளே சொந்தமாக ஒரு அசட் வாங்கியிருந்தால் அந்த அசட் நம்ம என்ன போட வேண்டியிருக்குன்னா, அசட்டை வந்து நம்ம வந்து அசட் சைடில் போடுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் போடுவோம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் அசட் சைடில் போடுவோம். இங்கே வந்து எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ண வேண்டியதில்லை, காரணம் நம்ம வந்து அசட்டுக்கு வாங்கலை, லீஸுக்கு வாங்கியிருப்போம். லீஸை வந்து நம்ம எங்கே பண்ண மாட்டோம், அசட்லையும் எழுத மாட்டோம், லயபிலிட்டியும் எழுத மாட்டோம். நம்ம அந்த பொருளை உபயோகப்படுத்தி அதுக்கு ஒரு வாடகை, அதாவது எக்ஸ்பென்ஸாக கணக்கு போட்டுருவோம். எக்ஸ்பென்ஸாக கணக்கு போட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இது ஒரு எக்ஸ்பென்சஸ், இந்த லீஸுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்டல் அமௌண்ட் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸாக எழுதிடுவோம். அதனால வந்து இதில் என்ன ஆகும்னா ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம், லீஸோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இல்லை ஒன்றாவது ஃபீச்சர் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபீச்சர் பாருங்கள், த கான்ட்ராக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு லீஸ் அப்படின்னாலே 2 பேர் கண்டிப்பாக இருக்கணும், ஒன்று லெஸ்ஸார், ஒன்று வந்து லெஸ்ஸி, ஓனரும் யூசரும் இருக்கணும். அப்போ 2 பார்ட்டி இருக்கணும், அவங்களுக்கு இடையில ஒரு கான்ட்ராக்ட் இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபீச்சர். ரெண்டாவது ஃபீச்சர் ஒரு அசட் இருக்கணும். ஏன்னா 2 பேருக்கு இடையில ஒப்பந்தம் பண்ணுறாங்க, எதுக்காக ஒப்பந்தம், அசட்டுக்காக, அசட்ஸ் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி, அதான் இங்கே சப்ஜெக்ட் மேட்டர், அதுக்காக தான். இது வந்து லீஸ் ஃபினான்சிங் கான்ட்ராக்ட் அப்படின்னுவோம். நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்குறோம்னா நம்ம காசை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி லீஸுக்கு பொருளை எடுத்துடுறோம். இது ஒரு இட் இஸ் டைப் ஆஃப் ஃபினான்சிங். அப்போது அதுக்கு ஒரு அசட் இருக்கணும். தேர்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா லீஸ் பீரியட் ஒன்று இருக்கும். லீஸ் பீரியட் அதாவது எத்தனை காலத்துக்கு நம்ம எடுக்கிறோன்றது இருக்குது. இந்த லீஸ் பீரியட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துருவோம். ஒரு லேண்ட் எடுத்தாலும் சரி, ஒரு மிஷினரி எடுத்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு லீஸுக்கு நம்ம எடுத்துருவோம். அந்த லீஸ் டைமில் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது, நான் கேன்சலபிள் அப்படின்வோம். லீஸ் பீரியட் வந்து அந்த குறிப்பிட்ட பீரியட் முடிகிற வரைக்கும் நம்ம கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி வாடகை கொடுக்கணும், வெதர் இட் இஸ் யூஸ்ட் ஆர் நாட். நம்ம அதை பயன்படுத்தினாலும் சரி, பயன்படுத்தாமல் இருந்தாலும் சரி, அதுக்கான பணத்தை கொடுத்துடணும். நிறைய பேர் நீங்கள் சிட்டிஸில் பார்த்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆப்ரேட்டிங் லீஸ்.
இந்த ஆப்ரேட்டிங் லீஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஏற்கனவே லீஸ்ல படிச்சோம். லீஸ்ன்றது ஒரு கான்ட்ராக்ட். யாருக்கு இடையில ஏற்படுகின்ற கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெஸ்ஸாருக்கும் லெஸ்ஸிக்கும், ஓனருக்கும் யூசருக்கும் இடையில ஏற்படுகின்ற ஒரு ஒப்பந்தத்தில் உண்டாகிறதான்னு சொல்லிக்கோம். நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஏற்கனவே லீஸ் பண்ணிட்டா, அந்த லீஸ் கான்ட்ராக்ட் பண்ணிட்டா அதை கேன்சல் பண்ண முடியாது, நான் கேன்சலபிள் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ஆப்ரேட்டிங் லீஸை கேன்சலபிள் அதான் பார்க்கணும். இந்த ஃபினான்சியல் லீஸுக்கும் ஆப்ரேட்டிங் லீஸுக்குள்ள வித்தியாசம் தான். நம்ம 2 லீஸ் பார்த்தோம். ஆன் தி பேஸ் ஆஃப் நேச்சர்ல ஆப்ரேட்டிங் லீஸ், ஃபினான்ஷியல் லீஸ் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து என்ன, ஆப்ரேட்டிங் லீஸை வந்து கேன்சலபிள், எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுவே ஆனால் ஃபினான்ஷியல் லீஸை கேன்சல் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஆப்ரேட்டிங் லீஸில் வந்து ஷார்ட் டேர்ம், அதாவது ஷார்ட் டேர்ம் சொல்ல முடியாது, மீடியம் டேர்ம். ஏன்னா லீஸிங்கிறதே வந்து ஷார்ட் டேர்ம் கொடுக்க மாட்டாங்க. ஷார்ட் டேர்ம் கொடுத்தா அது வந்து 2 பேருக்கும் நஷ்டம். ஒரு மீடியம் டேர்ம் 5 இயர்ஸ் ஆர் 5 ஆர் 6 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இல்லை லாங் இயர்ஸ் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் அந்த மாதிரி லீஸ்க்கு இருப்பாங்க. 99 இயர்ஸ் கொடுக்குறவங்க இருக்காங்க. அப்போ இதில் வந்து என்னன்னா 5 to few years, 5 or few yearsக்கு இந்த லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும். பட் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, ஐஏஎஸ் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 17 பிரகாரம் இந்த ஆப்ரேட்டிங் லீஸ்ன்றது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, எதெல்லாம் ஃபினான்ஸ் லீஸ் இல்லையோ அதெல்லாம் ஆப்ரேட்டிங் லீஸ்ன்றாங்க. ஃபினான்ஸ் லீஸ் இல்லாத எல்லாமே ஆப்ரேட்டிங் லீஸ் அப்படின்றாங்க. அப்போ ஃபினான்ஸ் லீஸ்னால் என்னன்னு பார்த்தா தான் ஆப்ரேட்டிங் லீஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஃபினான்ஸ் லீஸ் அப்படின்றது அதர்வைஸ் கால் கேபிட்டல் லீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது லாங்கர் டேர்ம் லீஸ். ஆப்ரேட்டிங் லீஸை விட லாங்கர் டேர்ம். நம்ம பார்த்தோம் ஆப்ரேட்டிங் லீஸ் வந்து 5 or fewer year பார்த்தோம். இந்த ஃபினான்ஷியல் லீஸ் வந்து லாங்கர் டேர்ம், 10 years 20 years அந்த மாதிரி இருக்கும். 99 years 50 years அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இந்த ஆப்ரேட்டிங் லீஸ் வந்து கேன்சலபிள் பார்த்தோம். எப்போ வேணாலும் அந்த 5 வருஷத்துக்கு பண்ணியிருந்தோம், 5 வருஷத்துக்கு இடையில எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஃபினான்ஷியல் லீஸை வந்து நான் கேன்சலபிள் பண்ண முடியாது. அந்த லெஸ்ஸி வந்து அந்த வாங்குற ஆள், யூஸ் பண்ணக்கூடிய ஆள் வந்து அவருடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றணும். அவர் கரெக்டாக பேமெண்ட் பண்ணணும். ஏற்கனவே ப்ரீ டிட்டர்மைன்ட் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும். இப்போ 10 years 20 years 30 years 99 years அப்படி ப்ரீ டிட்டர்மைன்ட் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும். அந்த ப்ரீ டிட்டர்மைன்ட் டைமுக்கு வந்து அவர் என்ன பண்ணணும், அந்த அசட்டை யூஸ் பண்ணுறதுக்காக, யூஸ் பண்ணாலும் சரி அவர் யூஸ் பண்ணாட்டி சரி, அதுக்கான ரெண்ட்டை வந்து கரெக்டாக லெஸாருக்கு பே பண்ணியிருக்கணும். இது பாருங்க இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஐஏஎஸ் 17 பிரகாரம். இந்த ஐஏஎஸ்ன்றது 17ன்றது இந்த லீஸை பற்றி சொல்கிறது. இதில் ஃபினான்ஷியல் லீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, லெஸார் என்ன பண்ணிடுவாருன்னா லெஸ்ஸிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாரு, எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாரு. அதாவது ஓனர்ஷிப்பை தவிர எல்லாத்தையும் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். எதெல்லாம் கேட்டிங்கன்னா ரிஸ்கையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிவார்டு எல்லாமே ஓனர்ஷிப்புக்கு என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே அவருக்கு மாற்றி கொடுத்துருவாரு. எதை மட்டும் தான் மாற்றி கொடுக்க மாட்டாருன்னா டைட்டில் மட்டும்தான் மாற்றி கொடுக்க மாட்டார். அதான் சொல்கிறாரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் IAS 17, in a financial lease the lessor transfer to the lessee substantially all the risks and rewards identical to the ownership of the asset whether or not the title is eventually transferred அப்படின்றாங்க. அப்போ பாருங்க, ஆப்ரேட்டிங் லீஸ் வந்து கேன்சலபிள், ஃபினான்ஷியல் லீஸ் வந்து நான் கேன்சலபிள். ஆப்ரேட்டிங் லீஸ்ன்றது ஒரு மீடியம் டேர்மாக இருக்கும், 5 or few years இருக்கலாம். ஆனால் ஃபினான்ஷியல் லீஸ் வந்து லாங் டேர்ம் இருக்கும், லாங் டேர்மாக இருக்கும் ப்ரீ டிட்டர்மைன்ட் பீரியடில். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டைப் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தது வந்துட்டு ஆன் தி பேஸ் ஆஃப் நேச்சர்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதோடைய மெத்தடை பொறுத்து இருக்குது. மெத்தடை பொறுத்து 3 பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் லீஸ். டைரக்ட் லீஸ் இதில் இப்போ இருக்க டைரக்ட், நேரடியா அப்படின்னு இருக்கு. இந்த கம்பெனி என்ன பண்ணுன்னா யார்கிட்ட இந்த லீஸ் வாங்கணும்னா மேனுஃபேக்சர்கிட்டே லீஸ்க்கு வாங்கிடும். இந்த மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து நேரடியாக லீஸ்க்கு வாங்க, பொருளை சொந்தமாக வாங்காமல் அவங்ககிட்ட இருந்து லீஸ்க்கு வாங்குறது தான் டைரக்ட் லீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர் டைரக்ட் லீசிங் a firm acquires the right to use an asset from the manufacturer directly. மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து நேரடியாகவே என்ன பண்ணிடுவாங்கன்னா லீஸுக்கு எடுத்துடலாம். அந்த அந்த அசட்டை வந்து அக்யூர் பண்ணிடுவாங்க, டைரக்டாக லீஸ் அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. அதாவது பொருளை சொந்தமாக வாங்குறதுக்கு பதிலாக லீஸுக்கு எடுத்துக்கலாம். செகண்ட் பாருங்க, சேல் அண்ட் லீஸ் பேக். இந்த சேல் அண்ட் லீஸ் பேக்
அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றதுன்னா இந்த ஃபேம் என்ன பண்ணிடும்னா செல் தி அசெட் தட் இட் ஓன்ஸ் அண்ட் தென் லீஸ் டு தி சேம் அசெட் பேக் ஃப்ரம் தி பையர். ரொம்ப எப்படி பாருங்க, சேல் அண்ட் லீஸ் பேக் அப்படின்றது பாருங்க. நம்ம ஒரு அசெட்டை வாங்கிடுவோம், வாங்கிட்டு அதாவது நம்ம ஒரு அசெட்டை வாங்கி என்ன பண்ணிடுவோம், இன்னொருத்தருக்கு விற்றுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்கிட்ட ஒரு கார் இருக்குன்னா அந்த காரை நான் வேற ஒருத்தருக்கு விற்றுருவேன், வேற ஒரு கம்பெனிக்கு வந்து விற்றுருவேன். விற்றுட்டு நான் அந்த பொருளை கொடுக்க மாட்டேன், அவர்கிட்டேருந்து அந்த வாடகைக்கு வாங்கிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 20 லட்ச ரூபாயோட கார் இருக்குன்னா அந்த 20 லட்ச ரூபா காரை வேற ஒருத்தருக்கு விற்றுருவேன். விற்றுட்டு அந்த வாங்கின ஆளுகிட்டேருந்து நான் அந்த காரை, அதே காரை நானே உபயோகப்படுத்துவேன், மாதம் மாதம் ரெண்ட் கொடுத்துட்டு. இதுதான் சேல் அண்ட் லீஸ் பேக். விற்றுருவோம், திருப்பி லீஸுக்கு எடுத்துருவோம். அப்போ அந்த கார் நம்மக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நம்மளுக்கு வேண்டிய காசு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ எங்களுக்கு வந்து எனக்கு ஒர்க்கிங் கேப்பில் ஒரு 20 லட்ச ரூபா வேணும், என்கிட்ட 20 லட்ச ரூபா ஒரு கார் இருக்குது, எனக்கு இப்போ ஒர்க்கிங் கேப்பில் ஒரு 20 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா எனக்கு இந்த காரும் வேணும், அதே டைமில் 20 லட்ச ரூபா வேணும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த காரை வந்து நான் வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு விற்றுடலாம். அப்போ 20 லட்ச ரூபா நம்மளுக்கு கிடச்சிருச்சு, நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் கிடச்சிருச்சு. இனி கார் வேணும், அவர்கிட்ட இருந்தே அந்த காரை லீஸுக்கு எடுத்துடலாம், மந்த்லி ரெண்ட் பே பண்ணிடலாம். அப்போ பாருங்க, இங்கே நம்மளுக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டலும் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு வேண்டிய காரும் கிடச்சிருச்சு. சின்ன எக்ஸாம்பிளுக்காக, உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் சேல் அண்ட் லீஸ் பேக். அண்டர் தி சேல் அண்ட் லீஸ் பேக் அக்ரிமெண்ட் the firm sells an asset that it owns and then leases to the same asset back from the buyer. அது மாதிரி லிவரேஜ் லீஸ் அப்படி சொல்றோம். லிவரேஜ் லீஸ் அப்படி சொல்றோம். இந்த லிவரேஜ் லீஸ்ன்றது டைரக்ட் லீஸ் மாதிரி தான், ஆனால் இங்கே தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க. என்னன்னா இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, டைரக்ட் லீஸ் அப்படின்போது டைரக்ட் லீஸ் நேரடியாக நம்ம வந்து மேனுஃபேக்சர்லேருந்து லீஸுக்கு எடுத்துருவோம்னு சொல்லியிருப்போம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த லிவரேஜ் லீஸில் வந்து டைரக்ட் கிடையாது, இங்கே ஒரு தேர்ட் பார்ட்டி வந்துடுவாங்க. அதாவது லெஸ்ஸரும் லெஸ்ஸி இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி இருப்பார், அவர் தான் ஃபினான்ஸ் பண்ணுவார். அதாவது மேனுஃபேக்சர்ட்டு அந்த பொருளை வாங்கி அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பொருளுக்கான காசு கொடுத்துருவாரு, மேனுஃபேக்சரர் நேரடியாக என்ன பண்ணிடுவார்னா இந்த லெஸ்ஸிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாரு, ரெண்ட் பே பண்ணணும். The leverage lease is the same as the direct lease except that a third party, the lender, is involved in addition to the lessee and lessor. லெஸ்ஸைக்கும் லெஸ்ஸாருக்கும் இடையில ஒரு லெண்டர் வந்துடுறாரு, பணம் கொடுக்கக்கூடிய ஆள் வந்துடுறாரு. The lender party finances the purchase of the asset to be leased. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு ஆளுக்கு லீஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த லீஸ் கொடுக்கக்கூடிய அந்த அசட்டுக்கான பணத்தை வேறொரு லெண்டர் வந்து பே பண்ணிடுவார். அவர் அப்போ லெஸ்ஸார் இங்கே என்ன, இங்கே மேனுஃபேக்சரர் யார், ஒரு பாரோவர் ஆகிட்டார், அவர்கிட்ட காசு வாங்கி இந்த பொருளை எடுத்து அவருக்கு லெஸ்ஸிக்கு கடனுக்கு லீஸுக்கு கொடுக்குறாரு. இதுதான் வந்து லிவரேஜ் லீஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், லீஸோடைய டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம், சிம்பிள். இது இஸ் அ டைப் ஆஃப் ஃபினான்ஸ். நம்மகிட்ட பணம் இல்லாமலேயே நம்மளுக்கு வேண்டிய பொருள் வந்துடும், அதாவது பணம் கொடுக்காமலே பொருள் வருது, இது ஒரு டைப் ஆஃப் ஃபினான்சிங். அதுலேருந்து நம்ம நிறைய ரிஸ்க்கும் இதில் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அசட் சைடில் அசட்டே கிடையாது, அதே டைமில் நம்மளுக்கு வந்து இதுக்கு ரெண்ட்டாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பென்சஸில் காமிச்சிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட் கிடச்சிடும், டேக்ஸ் கம்மியாக ப்ராஃபிட் கட்டினா போதும். ரெண்டாவது விஷயம், அதே மாதிரி கொடுக்கக்கூடிய ஆளுக்கும் லெஸ்ஸாருக்கும் என்ன ஆகும்னா அவர் டிப்ரிசியேஷனாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கலாம் டேக்ஸ் பே பண்ணுறதுலேருந்து. அதே மாதிரி லெஸ்ஸிக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, லெஸ்ஸி வந்து என்னென்னா அந்த பொருள் வழக்கொழிஞ்சு போயிடும், அப்சோலசன்ஸ்லேருந்து தப்பிச்சிக்கலாம். ஏன்னா ஒரு பொருள் 10 வருஷம் யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து என்ன ஆயிரும்னா மாடர்ன் டெக்னாலஜி வந்துருச்சுன்னா அது பழையமையாயிரும், அதை யூஸ் பண்ண முடியாது, அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம பொருள் கிடையாது, 10 வருஷம் முடிச்சுன்னா அந்த பொருளை ஓனருக்கே கொடுத்துடலாம், அப்போ நம்மளுக்கு அந்த தொந்தரவு போயிடும். ஆனால் ஓனருக்கு அதுலேயும் அவருக்கு பெனிஃபிட் இருக்குது. என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா அந்த பொருளை கொடுக்கக்கூடிய லெஸ்ஸாருக்கு என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா அவர் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ரெண்ட்டுக்கே கொடுப்பாரு. இந்த மாதிரி எல்லாருக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இந்த லீஸ் ஃபினான்சிங் அப்படின்றது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு இந்த லீஸ் ஃபினான்சிங்கை பற்றியும் லீஸிங் பற்றி நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.